அமையாது உலகு என்பார்கள், நீரின்றி அமையாது உலகு என்பார்கள். என் தமிழே, நீ இன்றி அமையாது என் வாழ்வு என்பேன். என் அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கத்தினை சமர்ப்பிக்கின்றேன். எழுத்தறிவத்தவன் இறைவனாவான். அத்தகைய இறைவனை ஈன்ற இந்த மண்ணிற்கும் அந்த மண்ணை சார்ந்த மைந்தர்களுக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, எழுத்தறிவித்தவன் இந்த ஊர்ல பிறந்தவர் தான் அதிகமான பள்ளிக்கூடங்களை பல்கலைக்கழகங்களை தந்தார் என்று சொன்னால் அவருக்கும் சேர்த்து வணக்கம். நாங்க எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும், அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் சொல்லி தேடுற காலமா மாறி போச்சுங்கய்யா இந்த காலம். அதுக்காகத்தான் நான் சொல்ல வந்திருக்கேன், இன்னைக்கு உலகத்திலேயே நிம்மதியா வாழ்றது யாருன்னா பணம் படைத்தவர்கள்னு மட்டும்தாங்கய்யா. ஐயா, ஒரு விஷயம் நான் எங்க எல்லாத்தையுமே சொல்லணும்னு ஆசைப்படுறேங்கய்யா. பணம் படைத்தவர்கள்னாலே நம்ம மனசுல ஒரு பிம்பம் வந்துடுதுங்கய்யா. அவர்கள் பகட்டானவர்கள், பந்தா காமிப்பாங்க, யார்கிட்டையும் பாசமா பேச மாட்டாங்க, படாடோபமா இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் முதல்ல வருது. ஆனா அந்த பணத்தை படைப்பதற்கு அவர்கள் காட்டிய உழைப்பு நம்ம யாரு கண் முன்னாடியுமே வரதில்லையே. பணம் சும்மாவா விழுகுது? என்ன பாடுபட்டிருப்பான் அந்த ரூபாயை உருவாக்க. ஐயா, அவங்க கிட்ட ஒரு கதை சொல்றேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சிந்து பாத்துன்னு ஒருத்தர் தெரியும். முடியல, வந்துகிட்டே இருக்கு தினத்தந்தியில. முடியல, இன்னும் வந்துகிட்டே இருக்கு. அந்த சிந்து பாத் வாழ்ந்த பாக்தாத் நகர்ல அந்த நகரை ஆண்ட அரசன் பேரும் சிந்துபாத் தான், அந்த பாதுஷா பேரும் சிந்துபாத் தான். சிந்துபாத் வந்து வருத்தப்பட்டாராம், என் பேரும் சிந்துபாத்து, அவன் பேரும் சிந்துபாத்து, நான் மட்டும் ஒருவேளை சோத்துக்கே கஷ்டப்படுறேன், அவனை பாருடா எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டானா. இது அந்த பாதுஷாவுக்கு தெரிஞ்சு அந்த சிந்துபாத்தை வர சொன்னாராம். வர சொன்னனே, ஒண்ணும் இல்லையா, நீ என் கூடவே இரு, நீ என் கூடவே இரு, உனக்கு தெரியும் செல்வத்தோட அருமைன்னு சொன்னாராம். ஒரு மாசம் கூடவே இருந்தாராயா. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை கடல் பயணங்களை கடந்து அந்த செல்வத்தை அவன் படைச்சிருக்கான்றது அப்பதான் இந்த சிந்துபாத்துக்கு தெரிஞ்சுச்சான். முதல்ல அவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், பணக்காரனாலே திமிர் பிடித்தவன் என்பதை உதறி தள்ளிவிட்டு அவனை ஒரு உழைப்பாளியாக மதியுங்கள். அப்பொழுதுதான் அவனது உழைப்புக்கான மதிப்பு உங்களுக்கு தெரியும். ஐயா, நான் ஒரு இளம் மாணவியா நிறைய பேர்த்த தேடிக்கிட்டு இருக்கேங்கய்யா. நிறைய பேர் என்னோட இன்ஸ்பிரேஷனை எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கேங்கய்யா. ஆனா இன்னமும் நான் ஒரு மனுஷனை தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்னால கண்டுபிடிக்க முடியலைங்க. ஐயா, நான் எங்க ஊர்ல 10ஆம் வகுப்புல நல்ல மதிப்பெண் எடுத்தவங்களுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்கய்யா, உதவித்தொகை கொடுத்தாங்கய்யா. உதவித்தொகை மட்டும் இல்லாம இலவச கணினி பயிற்சி கொடுத்தாங்கய்யா. என்னை மட்டுமல்லாமல் 56 பேருக்கு இலவசமாக கணினி பயிற்சியை கொடுத்து, எங்க அப்பா ஒரு கூலி தொழிலாளி தான், ஆனா என்னால இன்னைக்கு கம்ப்யூட்டரை பிரிச்சு மேய முடியும். எனக்கு அந்த பயிற்சியை கொடுத்த ஒரு நபர், அவர் பேர் பெரேரா. என்னோட அந்த கணினி பயிற்சிக்கு பணம் கட்டிய அந்த நபர், அவர் பேர் பெரேரா. இன்னமும் தேடுறேன், அவரை என்னால கண்டுபிடிக்க முடியல. அவர் சொன்னார் அந்த கணினி ஆசிரியர்கிட்ட, கொடுப்பது நன்மைக்காகத்தான், எனது பெயர் உயர்வதற்காக இல்லைன்னு. எத்தனையோ பேர் சொன்னாங்க தேவைக்காக சேவை செய்யறாங்க, தேவைக்காக சேவை செய்யறாங்கன்னு. இன்னைக்கு எத்தனையோ மாணவர்களை, எத்தனையோ மெத்தை படித்த மேதாவிகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் அகரம் ஃபவுண்டேஷன். உங்களால மறக்க முடியுமா நடிகர் சூர்யா அவர்கள் உருவாக்கிய அகரம் ஃபவுண்டேஷன்? ஐயா, மகாகவி பாரதியார் மிக மகத்தான மனிதர். அவர் துன்பத்திலும் இன்பம் கண்டவர். எத்தனை கோடி இன்பம் வைத்தா என் இறைவான் சொன்னவர். ஆனா அவரே தன் தேவைக்காக காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும்னு கேட்டார். ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. நான் ஆரம்பிச்சேன், 14 பேர் இப்படி ஆரம்பிச்சீங்க. ஐயா, புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது யாருங்கய்யா? நியூட்டன். அவர் எப்படிங்கய்யா கண்டுபிடிச்சாரு? கண்டுபிடிச்சாரு விடுங்க, இப்ப என்ன அதுக்கு? அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா மரத்தடியில உட்கார்ந்து இருந்தாலும் கண்டுபிடிச்சாரு. இதே அவர் கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்தா கண்டுபிடிச்சிருப்பாருங்களா ஐயா? அதானே. ஐயா, அறிவாளிக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே இல்ல. அந்த மெத்த படித்த மேதாவிகள் நான் தான் அறிவாளி, நான் தான் அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் அவர் அங்க உட்கார்ந்து இருந்தாரு, ஆப்பிள் விழுந்துச்சு. இதே அவர் கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்தா கட்டடமே விழுந்திருக்கும். அது வேற விஷயம். மரமே விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையே. ஐயா, இன்னைக்கு மனம் படைத்தவர்கள்ட்டலாம் ஒண்ணு கேக்குறேன், பணம் இல்லைன்னா உங்களால உதவ முடியாது ஐயா. இன்னைக்கு கடவுளுக்கே காவியம் படைத்தவர் கம்பர். சடையப்ப வள்ளல் மட்டும் இல்லைன்னா கம்பர் இன்னைக்கு இல்லையே. இத்தனை பேர் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறோமே, இந்த இத்தனை பேருக்கும் ஸ்பான்சர் கொடுத்த அந்த நல்ல உள்ளம் இல்லை என்றால் இத்தனை லைட்டுகளும் இத்தனை பேரும் இங்கே மேடையில் அமர்ந்து பேச முடியாதே. ஐயா, ஒண்ணு மட்டும் சொல்லி இறுதியா என்னோட கருத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு கடவுளை பார்க்கணும்னாலும் காசு வேணுங்க ஐயா. ஒண்ணும்ல ஒரு கோவிலுக்கு போய் தட்டுல 5 ரூபா போடுங்க, செத்த இருங்கோ இந்த பிரசாதத்தை வாங்கிட்டு போங்கன்னுவார். அதே தட்டுல 50 ரூபாய போடுங்க, செத்த இருங்கோ சாமிக்கு வச்ச பொங்கலை வாங்கிட்டு போங்கன்பார்.
அதே தட்டுல 500 ரூபாய் வைங்க, அந்த சாமி கழுத்துல இருக்க மாலையை கொண்டு வந்து போடுவார். இதாங்கய்யா நீங்க பணம் படுத்துற பாடு. ஐயா ஔவையார் அன்னைக்கு தான் அழகா பாடினாங்க, கல்லானை ஆயினும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் சென்று எதிர்கொள்வர், இல்லானை இல்லாலும் வேண்டால் ஈன்றெடுத்த தாயும் வேண்டால், செல்லாது சபையில் அவன் வாயில் சொல். இதுதாங்க ஐயா ஔவையார் சொன்னது. ஐயா இன்னைக்கு பேசின எல்லாருமே கடைசியா பேசின நான் தான். அதனாலதான் நான் உறுதியா சொல்றேன், இன்னைக்கு இல்ல என்னைக்குமே கடைசி வரைக்கும் பணம் படைச்சவன் மட்டும்தாங்க ஐயா நிம்மதியா இருக்க முடியும்.